2 பேரும் ட்வின்னிங்காக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா வெளிச்சம் எது முக்கா என்ன இல்லை மீன் மேலே புள்ளி வைக்கிற வந்ததும் நம்ம அத்தை பக்கத்துக்கு வாங்கிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் பிரியாஸ் ஃப்ளாக்ஸ். என்னடா இன்றைக்கி 2 பேரும் மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல. சரி, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அருள்? ஆமாம் ஆமாம், ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற பிளான். அது அந்த பிளான் தான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம போய் நான்வெஜ் செய்யறதுலாம் கொஞ்சம் போடலாம் அப்படி சொல்லியிருந்தேன். அது ஸோ இப்போ ரொம்ப நாளாக பிளான் இருந்துச்சு. ஸோ பிளான் இருந்ததால் மார்னிங் போயிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் ஒன்று வாங்கிட்டு வந்து அது என்ன பண்ணுறோம், எப்படி செய்கிற மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஆக்சுவலாக ரெசிபி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் போயிட்டு இருந்தது. அதுக்கான டைமும் நேரமும் கிடைக்கவே இல்லை. சரி, 2 ஒன்று தானே, சரி ஓகே, 2 ஒன்று தான், கிடைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 2 பேரும் ட்வின்னிங்காக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்துக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான 2 வவ்வா மீன் இருக்குது. இன்னும் 2 மீன் கூட இருக்குது. அது வந்துட்டு வேறு கலரில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வவ்வாவில் தான் நம்ம வந்துட்டு மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர்லேயே செய்யலான்னு சொல்லிட்டு புதினா கொத்தமல்லிலாம் வாங்கி வச்சுருக்கோம். இது கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் அதுக்கப்புறம் லெமனும் எடுத்துருக்கோம். வீடியோ கம்மியா பார்க்குறவங்க வியூஸ் எல்லாமே என்ன இல்லை சுடி வைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு இந்த பிளேட்டை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. என்னன்னா ஏதோ பில்லி சூனி வைக்கிறவங்க மாதிரி அது எலும்பிச்சையும் அந்த மிளகாயும் பார்க்க தோணுது. சரி ஓகே, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தென் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். இது அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, தென் உப்பு. ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் ஃப்ரை பண்ணுறோமோ எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். சரி வாங்க இப்போ வந்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் கழுவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஆமாம் தானே அருள்? ஆமாம், அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா வெளிச்சம் காட்டு, நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. போடு. மருதாணி அரைச்சி வச்சிருக்க மாதிரி. ஏன்னா கேஷோனா நக்கி பார்க்கறதுக்கு சரியா நெடி ஏறுது, பச்சை மிளகா நெடி ஏறுது. ஒன்றும் இல்லை, இதை இப்போ அவன்கிட்ட கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணுறான்னா எடுத்து வேலை வச்சுருவான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிக்கனுக்கு மசாலா போடும்போது அந்த மசாலாவை சாப்பிடலாம. ஆமாம், ஸோ பேஸ்ட் ரெடி. ஆக்சுவலாக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு வவ்வா மீன் தான் அதிகமாக வாங்குவோம். ஏன்னா வந்துட்டு அதில் தான் வந்துட்டு நடுமுள் மட்டும் இருக்கும், நிறைய முள் இருக்காது இல்லையா. ஸோ நாங்கள் எப்போயுமே அந்த மீன் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பெரிய மீன்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப மீடியம் சைஸ் மீன் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்துட்டு தேடி பிடிச்சி அந்த மாதிரி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் சரி நாங்கள் வாங்குகிற வவ்வா மீன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். அதாவது ஒரு பீஸே பார்த்திங்கன்னா அந்த மீன் சைஸில் இருக்கும். அந்த கட் பண்ணுவாங்கள்ல ஸ்லைஸாக, அந்த ஒரு பீஸே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மீன் சைஸில் தான் அவ்வளோ பெருசு இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய மீனாக வாங்கி தான் ஸ்லைஸ் போட்டு வச்சுருப்போம். ஸோ இப்போ வீடியோக்காக தான் இது போல் இந்த மீடியம் சைஸ் மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ரைஸ் இப்போ வந்துட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. யார் போடுறாங்க? அருள் போடுறாங்க. இன்றைக்கி ஃபுல் ப்ரிப்ரேஷனும் வந்துட்டு அருள் தான் செய்கிறாங்க. ஸோ நான் ஒன்லி கேமரா உமன். ஓகே, அப்படிலாம் இல்லைங்க, நான்வெஜ்னாவே நான் தான். அது என்னமோ உண்மை தான். எனக்கு வந்து நான்வெஜ்ஜு செய்கிறதுக்கு வராது. ஸோ நான் வெஜ்ஜு நல்லா பண்ணுவேன். அருள் நான்வெஜ்ஜு பட்டையை கலப்புவாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரிப்ரேஷனும் அருள் தான். அடுத்தது என்ன? மஞ்சத்தூள் சிறிதளவு, அப்படியே மழைச்சாரல் மாதிரி போதும். நெக்ஸ்ட்டு சால்ட்டு. இதுவும் தேவைக்கேற்ப மழைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விடுப்பா பார்க்கலாம். ரைட், நிறைய தூவிடாத, யாரும் வாழ வைக்க முடியாது. ஓகே, ஃபினிஷ். அப்புறம் ஒரு சின்ன லெமன், இந்த லெமனில் ஒரு முக்கால் ஜூஸ் இருந்தால் போதும். முக்கால் ஜூஸ்? அதுக்கு பாதி லெமன் போதாதா? முக்கால் ஜூஸ் எப்படி அளக்குறது? காட்டுறேன் பார். சரி ஓகே. நீ இப்போ கேட்டிருந்தல
பாதி ஜூஸ் ஏற்றலாமா இல்லை முக்கால் ஜூஸ் இதில் எப்படி பண்ண ஒன்றும் இல்லை. பாதினா இந்த பாதி இதுலேருந்து போய் கட் பண்ண போகிறேன், முக்கானா இந்த சைஸ் கட் பண்ண போகிறோம், முடிஞ்சிச்சு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இது கூட தெரியல பார்த்தியா? உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு தோணலையே. இது முக்கா கால் டிஃப்ரெண்ட் அவ்வளோ ஜூஸ். நைஸ் நைஸ். ஓகேவா? இந்த கொட்டை பாதி ஜூஸ் எப்படி இப்படி தான் நீங்க எடுத்துக்கணும். நான் சொல்றேன் ஃபுல் பண்ணி ஜூஸ் பாதி எப்படி முக்காது இதுதான் எடுத்துக்கணும். ஓகேவா? அறிவாளி தான். சரி, அடுத்தது என்னது? லெமன். லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். சொன்ன மாதிரியே முக்கால் ஜூஸ் வந்துட்டு கலந்து அதில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அது சும்மா அந்த நல்லா பிடிக்கணுன்றதுக்காக, மசாலா எல்லாம் பிடிக்கணுன்றதுக்காக. போதுமா? போதும் போதும். ஓகே ஓகே ரைட். இப்போ என்ன பிரியா, நீ தான் அதில் உப்பு இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நீதான் நான் ஒரு குழம்பு வச்சாலே அதில் உப்பு இருக்கான்னு நீ சொன்னால் நான் பார்க்க மாட்டேன். நோ வே, நீயே பார்த்துக்கோ. கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாரு. நோ 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 நான் பண்ணவே மாட்டேன். நீனே அது சாப்பிடும்போது நீ ஏன் டேஸ்ட் பண்ண மாட்டீங்க? நோ 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 எனக்கு ஏதோ புதினா சட்னியை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஐ டோன்ட் லைக் புதினா சட்னி. ஸோ எனக்கு இந்த மீன் ஃப்ரை பிடிக்குமான்னு தெரியலையே. சாப்பிட்டு பார்த்து தெரியும். பார்க்கலாம். டெஸ்டிங் டைம். உப்பு காரம் ஓகே, சரியா இருக்குது. சூப்பராக்கா? எத்தனை பச்சை மிளகா போட்ட? எத்தனை பச்சை மிளகா? அத்தனை போட்டால் சரியாக தான் இருக்கும். இல்லை இல்லை, உண்மையே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அப்படியா? காலையில் எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி, ஏன்னா போட்ட பச்சை மிளகா அந்த மாதிரி. சரி, இப்போ மீனுக்கு மசாலா போட்டுடலாம். க்ரீன் சட்னி மாதிரி. என்ன இல்லை மீன் மேலே புள்ளி வைக்கிற? இப்போ மீனுக்கு நலங்கு வச்சிடலாம். ஓகே, மீனுக்கு இந்த க்ரீன் மசாலா மேரினேட் பண்ணியாச்சு. சரி, இப்போ இது வந்துட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற விடலாம். ஆமாம். இப்போ டைம்ண்ணா, இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது. ஸோ 10 o'clock ஆகுமா? 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு பேட்டரை. இப்போ மீனுக்கு போட்டுடலாம். டொடன் டொடன் டொடன். அந்த மசாலா கலரை பற்றியா சும்மா அப்படியே செக்கச்சவேர்னு இருக்குல்ல? எஸ், சூப்பராக இருக்குது. மீனுக்கு பிடிச்ச ஃப்ளவர் தான். மீன் சொல்லிச்சாக்கும். நக்கல்யா அவனுக்கு? ஏன் மீன் சாவறதுக்கு முன்னாடி சொல்லிச்சோ எனக்கு மிளகாத்தூள் மசாலா போடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. எஸ், ரெட் சில்லி மசாலா மட்டும் போடுங்க, அதுதான் என்ன கொஞ்சம் கலராக இருக்கும் அப்படின்னு. பாவம் தானே அந்த மீன், செத்து போச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபிஷ் பண்ணும்போது தான் எனக்கு அந்த க்ரீன் கலர் பிடிக்காதுன்னு சொல்கிறேன் இல்லையா. அருள் வந்துட்டு க்ரீன் கலரில் ஒரு சிக்கனில் ஒன்று செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, லெமன்லாம் யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி செய்வாங்க. சரி, டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபியும் சீக்கிரமாக நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். யாரும் போடலாம்ல? போடலாம் போடலாம். அதையும் கண்டிப்பாக ஒரு நாள் போடலாம். சிக்கன் மட்டும் வாங்கி கொடுத்துரு. கொஞ்சம் லைட்டாக பசி எடுத்துச்சு. ஸோ நம்ம பிஸ்கெட் சாப்பிட்லாம். அருள், பிஸ்கெட் வேணுமா? ஆமாம், சால் இல்லை. வீட்டில் மீன் வறுத்தாலும் சரி, சிக்கன் ஏதாவது செஞ்சாலும் சரி, இங்கே ஸ்ட்ரீட்டில் ஒருத்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வாசலில் காவை கற்றுட்ருப்பாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? மேலே தான் பார்த்துட்ருக்கான். அவன் பேர் வெள்ளையன், எங்கள் ஸ்ட்ரீட் டாக் தான். ஸோ நாங்கள் எதாக இருந்தாலும் சாப்பாடு தினமும் அவனுக்கு கொஞ்சம் போடுவோம். ஸோ அதுக்கு தான் சார் நாங்கள் மசாலா போடும்போதே வாசனை வந்துட்டுருக்கோம் போல். ஸோ கீழே ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லையா? என்ன மூக்கில் வாசனை வந்துருச்சோ? கரெக்டாக வாசலுக்கு நேராக படுத்துட்ருக்க. டேய், எங்கடா உன் ஃப்ரெண்டை காணோம்? ஃப்ரெண்டு எங்கே போனா? பப்பு எங்கே? அவங்க வீட்டுக்கு போயிட்டானா? நீ மட்டும் தனியாக படுத்துட்ருக்கியா?
ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம மீனை போட போகிறோம் தவால. எனக்கு பசிக்குது, பயங்கரமாக பசிக்குதுப்பா. நான் முடியல, பசி பயங்கரமான பசி. ஐயோயோ, சரி போடு. நீ ஆஃபீஸ்லேருந்து வர லேட்டு. ஓகே ரைட், போடலாம். ஓகே போடலாம். ரெடி ஸ்டார்ட். வாவ், அந்த சத்தம் கேக்குதா? கேக்குதே. மத்தி ஸ்லோ பண்ணு. ரொம்ப ஹைல இருக்கு நான் கேக்குறேன். இல்ல நார்மலா தான் இப்படி ஆகுது. ஓகே, எண்ணெய் ரொம்ப சூடாச்சு, ஹீட் ஆச்சு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலர் மீன் போட்டோம், அதுக்கப்புறம் க்ரீன் போடலாம். ஒரு சைடு கொஞ்சம் ஓரளவு வெந்ததும் நம்ம அடுத்த பக்கத்துக்கு போடலாம். கைஸ், இப்போ அடுத்தது நம்ம அந்த க்ரீன் கலர் மீன் போட போகிறோம். நல்லா பெரிய மீன்ல இந்த பேன் ஃபுல்லாக இருக்கு. செம்மையா இருக்கு கலரு. தெரியுதா கலரு? பேட்ச் ஒர்க்கா? பேட்ச் ஒர்க். பேட்ச் ஒர்க். பேட்ச் ஒர்க். போடா சூடு போடுறான். எங்கன்னா கொஞ்சம் நாச்சு அக்கறை பத்தியா மீனையே குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. சமைக்கும் போது சில அடிகள் விழத்தான் செய்யும். என்ன பண்ற? டேஸ்ட் பாக்குறீங்களோ? ஒரு மீன் அங்கேயே காலி ஆயிடும் போலியே. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ரைஸ் பார்த்துக்கோங்க, ரெண்டு மீனும் எவ்வளோ ஜோடின்னு இருக்கு பார்த்தீங்களா? பேர் மீன், அதான் ஜோடியாவே நாங்கள் ஃப்ரை பண்ணிட்டோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சூப்பராக இருக்குல்ல? இது வந்துட்டு க்ரீன் மீன், அது வந்து ரெட் மீன். பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுதுல்ல? எங்க ஒரு மாதிரி இது நீங்களே பாருங்க, சேமா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே டெக்கரேஷனுக்கு குக்கும்பர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த அது எவ்வளோ முக்காவா? முக்கா லெமன் எடுத்தோம்ல, அது மீன் இதுக்கு கால்வாசி லெமன் வச்சு இங்கே கார்னிஷ்க்கு வச்சுருக்கோம். சரி ஓகே, சாப்பிடலாமா? என்னால் தூக்க முடியல, அப்படி நீ இப்படி. ஓகே சாப்பிடலாமா? சுடு பட்டான்னு நின்று வேடிக்கை தான் போயிட்டு வந்து பார்க்குறான். என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. அதாவது தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறி தான் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல. தேங்காய் வேணும்னா எனக்கு தான் வேணும், நான் தான் ஏறி சாப்பிட்றேன். நீயே வந்து சாப்பிட்ற. நல்ல கேள்வி. நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல. என்ன பண்ண ஹெல்ப்? என்ன பண்ண இந்த குக்கும்பர்ல நான் தான் ஸ்லைஸ் போட்டேன். பெரிய எவ்வளவு அழகா, ஒரே எல்லாமே ஒரே சைஸ்ல அழகா போட்டிருப்பேன். பெரிய வேலை. சரிங்க, ஒன்றும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை பார்த்துட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, இதே மாதிரி செஞ்சு தரோம். வந்துட போறாங்க, வரட்டுமே தாராளமா. சரி வாங்க பாப்போம். சரி சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெட் சில்லியா கிரீன்? எப்பவுமே பச்சை பசைன்னு இருக்கும்ல, வாழ்க்கையும் சரி மீனும் சரி. எஸ். போதும். நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். இங்க பாருங்க எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க. சரி, வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வாய் வாங்கிக்கோங்க. சரி, வெறுப்பே தரலாம். சாரி, கண்டிப்பா வாங்க, ஒரு நாள் செஞ்சு தரேன். சவுண்ட் மட்டும் தான் வருது, ரிசல்ட் ஒன்றும் வரல. நான் நிறைய வீடியோஸை பார்த்துருக்கேன், நிறைய படத்துலலாம் கூட பார்த்துருக்கேன். டக்குன்னு ஒரு வாய் வச்சுட்டு வாவ் சூப்பர் அப்படிலாம் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. எடுக்கிறத சாப்பிட்டு ருசிச்சு பார்த்துட்டு பிறகு தான் அந்த டேஸ்ட் தெரியும். வாயில வச்சு ஒன்று டேஸ்ட் தெரியும். ரிசல்ட் சொல்லு. ஓகே, அழகு இந்தாடி. செம்மையாக இருந்தது. எல்லாம் இந்த கிரேவி, காரம், உப்பு எல்லாம் சரிசமமாக சூப்பராக இருக்குது.
செமது. ஆனால் இதை பார்க்குற என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப், முக்கியமாக பிரேமா இருக்கட்டும், சார் துரசாராக இருக்கட்டும், டேய் நீ மட்டும் விதவிதமாக சாப்பிட்றாடா, ஒரு நாள் செஞ்சு தரையான்னு இது கேட்பாங்க. கண்டிப்பாக வேணால் பாருங்களா. பிரேம் பல நாளாக உனக்கு மீன் செஞ்சுன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு தரேன். வீட்டுக்கு வந்தா தானே செஞ்சு தர முடியும். ஆமாம். ஓகே, வீட்டுக்கு வரலனா இப்போ ரெட்டு நீயே ட்ரை பண்ணு. ரெட்டு நீ ட்ரை பண்ணு ஃபர்ஸ்ட். இல்லைப்பா, நான் தான் செஞ்சேன், நானே செஞ்சு சரி நானே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு சூப்பர் சொல்ல முடியாதுல்ல. எங்க அப்பா எனக்கு பிடிச்ச ரெட்டு. என்னோட ஃபேவரட் எப்பவுமே ஃபேவரட் தான் போல. சரியா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர். ஆனா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மள திட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் திட்ட வேணாம், பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. பெரிய இதில் ஒன்றும் பெருசாக நாங்கள் எதுவுமே மிக்சர் பண்ணல. கேஷுவலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் தான். ட்ரை பண்ணுங்க. பட் ஆனால் தயிர் மட்டும் கலக்காதீங்க. தயிர் சேர்ந்து கலந்து சாப்பிடக்கூடாது. ஆனால் இதே சேம் தான். இப்போ சிக்கனில் க்ரீனில் வந்து பார்த்தோன்னா தயிர் சேர்க்கணும். ஸோ வந்து தயிர் சேர்த்தா அது நல்லாயிருக்கும். மீனில் மட்டும் தயிர் மட்டும் சேர்க்காதீங்க, சரிங்களா? சரி, போதும். இவங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இது மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு சின்ன ஸ்மால் ரெக்வெஸ்ட், கொஞ்சம் நீங்கள் பார்த்த வீடியோவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்று ஏற்கனவே சொல்ல முடியாத, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் சொல்ல முடியாது. நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கேஸ், பாய். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். தரமான ஒரு வந்து வீடியோ இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். பாய், see you, குட் நைட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய். பாய்.